புட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகவும் முக்கியமாக நிறைய பேர் டிமாண்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு டாபிக் தான். அதாவது நிலம் இல்லாத ஒரு நபர் அரசினுடைய நில ஒப்படையை எவ்வாறு பெறுவது, அதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிறத முழுசாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க, அந்த நிலத்தை சப்போஸ் யாருக்கு கிடைக்குதோ அவங்க அதை விற்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு நிலமற்ற ஏழைகளுக்கு நிலத்தை ஒப்படைத்து இலவசமாக கொடுப்பது தான் நில ஒப்படை அப்படின்னு சொல்றாங்க. இது அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்று வீட்டு மனை ஒப்படை, இல்லைன்னா விவசாய நில ஒப்படை. யாருக்கெல்லாம் தங்குறதுக்கு இடமே இல்லை, அவங்களுக்கு வாழறதுக்கு வீடே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டு மனையை ஒப்படைப்பாங்க. ஸோ வீட்டு மனையை ஒப்படைக்கும் போது பொது உபயோகத்திற்கு தேவைப்படாத அரசு நிலங்களை மனைகளாக பிரித்து ஒப்படைப்பாங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி நிலம் எதுவும் இல்லை அப்படின்னா அரசு அல்லது தனியாரிடமிருந்து கிரைய பேர பேச்சு மூலம், அதாவது பேரம் பேசி அந்த இடத்த அவங்க வாங்கி ஒப்படைப்பு செய்வதும் உண்டு. இந்த மாதிரி கிடைக்கிற வீட்டுமனை பட்டா வீட்டுமனை ஒப்படை அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ இந்த வீட்டுமனை ஒப்படையை யார் பேரில் கொடுப்பாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் பெயரில் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், வீடோ வீட்டுமனையோ இல்லாதவர்கள் இந்த இலவச வீட்டுமனை ஒப்படை செய்யறதுக்கு விண்ணப்பிக்கலாம். அவங்களுக்கு அது கிடைக்கும். இது எங்கே விண்ணப்பிக்கலாம்னா அவங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊரில் ஜமாபந்தி நடக்கும் இல்லைங்களா, அந்த ஜமாபந்திலையும் அவங்க விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் போயிட்டு மனு எழுதி கொடுக்கலாம். கிராமப்புறமாக இருந்தால் 3 சென்ட் ஒதுக்கப்படும், நகர்ப்புறமாக இருந்தால் 1 சென்ட் ஒதுக்கப்படும். நகரமாக இருந்துச்சுன்னா 0.5, அதாவது அரை சென்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு கீழே கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வீட்டுமனை ஒப்படையை வழங்குவாங்க. அடுத்து வீட்டுமனை ஒப்படையை பெற்ற நபர் அதில் 1 ஆண்டுக்குள்ள வீடு கண்டிப்பாக கட்டியிருக்க வேணும். அதுக்கான பஞ்சாயத்து தீர்மானம் போடப்பட வேண்டும். அண்ட் கிராம கணக்கில் தடையாணை புத்தகத்தில் மேற்படி பதிவு செய்யப்பட்ட இடம் இருக்கக்கூடாது. அந்த தடையாணை புத்தகம் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதில் இந்த இடமானது, இந்த இடத்தினுடைய பெயரானது அதில் இருக்கக்கூடாது. ஒப்படை பெற்ற வீட்டுமனையை 10 ஆண்டுகளுக்குள் அவங்க விற்கணும் அப்படின்னா, இப்போ என் பேரில் இந்த ஒப்படை பட்டா கிடைச்சிருக்கு, வீட்டுமனை கிடைச்சிருக்குன்னா இதை நான் விற்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறப்ப நான் அதை கண்டிப்பாக அரசாங்கத்திடமிருந்து அனுமதி பெற வேண்டும். தங்களால் வழங்கப்பட்ட இந்த ஒப்படை வீட்டுமனையை நான் இப்போ இந்த காரணங்களுக்காக விற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதற்கு அரசு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அதை விற்க முடியும். அதே மாதிரி இந்த நில ஒப்படையை ஒருத்தர் பேரில் தான் கொடுப்பாங்க. அதுவும் அந்த குடும்ப தலைவி, குடும்பத்தில் உள்ள பெண்ணின் பேரில் தான் கொடுப்பாங்க. இதே ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கூட்டுப்பட்டால் இருக்கவங்க பேரில் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள், மாநகரங்கள்லேருந்து 5 கிலோமீட்டர் எல்லை வரைக்கும் இந்த வீட்டுமனை ஒப்படையை செய்யக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்குது. அந்த பெல்ட் ஏரியாவை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ 2025 டிசம்பர் வரைக்கும் மட்டும் அதை சரி பண்ணிக்கிறதுக்காக யாரெல்லாம் அங்கங்கே தங்கியிருக்காங்களோ, அது ஆட்சேபனை இல்லாத புறம்போக்காக இருந்தால் அவங்களுக்கு வீட்டுமனை கொடுக்க போகிறாங்க. பட் இப்போ நம்ம இதில் சொல்கிறது ஜென்ரலாக எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அந்த முடிவை பற்றி தான் நம்ம இதில் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து விவசாய நில ஒப்படை. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வீட்டு மனையை யாருக்கெல்லாம் வசிக்கிறதுக்கு வீடே இல்லையோ அவங்களுக்கானதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து விவசாய நில ஒப்படை அப்படின்னா ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களை நிலமற்ற ஏழைகளுக்கு விவசாயம் செய்கிற நோக்குக்கு மட்டும்தான் இதை கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீர்நிலை புறம்போக்கு இருக்கக்கூடாது, சுடுகாடு புறம்போக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு நிலங்கள் இதில் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவசாய நில ஒப்படை கொடுப்பவருக்கு வேறு எந்த விவசாய நிலம், அந்த ஊர்லயா இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் கிராமத்தில் இருந்தாலும் சரி, எங்கேயுமே அவங்களுக்கு விவசாய நிலமானது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஒப்படை விவசாய நிலம் எப்படின்னா, ஒருத்தருக்கு அதிகபட்சமாக புஞ்சை நிலமாக இருந்தால் 3 ஏக்கர், நஞ்சை நிலமாக இருந்தால் 1.5 ஏக்கர் அப்படிதான் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குற பட்சத்தில் ஒருவேளை ஒரு நபருக்கு 2மே கிடைக்குது அப்படின்னா விகிதாச்சார அடிப்படை, அதாவது ஒரு சென்ட் நஞ்சை அப்படின்னும் போது உங்களுக்கு அது 2 சென்ட் புஞ்சையில் கிடைக்கும். இப்போ 1 ஏக்கர் நஞ்சைனா 2 ஏக்கர் புஞ்சை மொத்தம் சேர்த்து அது உங்களுக்கு 3 ஏக்கர் அந்த மாதிரி ஈக்குவல் ஆயிரும். 1.5 ஏக்கர் நஞ்சைங்கிறதும் 3 ஏக்கர் புஞ்சை அப்படின்னு அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரின் போது கொல்லப்பட்ட முன்னாள் இராணுவத்தினர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க, அதாவது அவங்களின் குடும்பம். அடுத்து விதவைகள், SC ST, பர்மா, இலங்கை அகதிகள்,
நன்னடத்தை கைதிகள், நலிந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நில ஒப்படை செய்வாங்க அப்படின்னு வந்து தெளிவாக நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. அடுத்து, ஒப்படை செய்யப்பட்ட நிலங்கள்ல வந்து நீங்க 3 ஆண்டுகள் தொடர்ந்து விவசாயம் செய்யலனாலும் 10 ஆண்டுக்குள்ள அதை விற்பனை செய்தாலோ இல்லை யாருக்காச்சும் நீங்க குத்தகைக்கு விட்டாலோ இல்லை விவசாயம் தவிர்த்து விவசாயத்துல இல்லைன்னா வேளாண்மை தவிர்த்து வேறு எந்த காரியத்திற்கு பயன்படுத்தினாலோ அரசாங்கம் அந்த ஒப்படையை ரத்து செய்துவிடும். இது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இதை நீங்க முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து, ஒப்படை நிலங்களை பெற்றவர்கள் விற்கும் போது அதை வாங்குறவங்க, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மனை நிலம் வாங்குறவங்களை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். நீங்களாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ஒப்படை மூலம் பெறப்பட்ட நிலத்தை வாங்குறீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் தீர விசாரித்து இது வாங்கலாமா, இதுல ஏதாச்சும் கண்டிஷன் இருக்கா அப்படின்ட்டு அந்த எந்த அதிகாரி அதை ஒப்படைத்தாரோ அந்த அதிகாரியை போயிட்டு மீட் பண்ணி, இந்த சர்வே நம்பர்ல இந்த ஊர்ல நான் வாங்குறேன் சார், இதுல இது என்னெல்லாம் அப்ஜெக்ஷன் இருக்கு சார், நான் இப்போ வாங்கலாமா, கிளியரன்ஸ் இருக்கான்னு நீங்க கள விசாரணை செய்யணும். இல்லைன்னா நீங்க முழுவதுமாக ஏமாற வேண்டிய நிலையானது ஏற்படும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். இலவச வீட்டு மனை அல்லது இலவச விவசாய நிலை பட்டா, அந்த ஒப்படை பட்டாவானது யார் யாருக்கு கிடைக்கும்ன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதை நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தது இல்லைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் இது வேறு யாருக்காச்சும் இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உதவும். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம உடனுக்கடியாக அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.